ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச ப்ரௌனியை வந்து எப்படி ஹெல்த்தியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ராகி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 70 கிராம் அளவு இந்த மாதிரி சாக்லேட் பார் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மேலே ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 70 கிராம்ஸ் அளவு டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனோடனே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் தான் சேர்க்கணும். இதையும் சேர்த்து அந்த சூடோடையே நல்லா கிளறினீங்கன்னா இதுவும் மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க. இது நம்ம ஹெல்த்தியாக தான் செய்ய போகிறோம், அதனால் சர்க்கரைலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ ஒரு 1/2 கப் அளவு பவுடர் பண்ண ஜாகரி பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா இதையும் வந்து இந்த சாக்லேட்டோட சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கரையிற வரைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறனால நம்ம எல்லாமே வந்து ஹெல்த்தியான ப்ராடக்டாக நம்ம சேர்க்குறோம். ஒரு 2 முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. முட்டையை 2 முட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 முட்டை தான் காமிச்சிருக்கேன். இன்னும் 2 முட்டையை வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரை, முட்டை, சாக்லேட்டு எல்லாம் வந்து நல்லா ஒன்றா கலக்கிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு 1/2 கப் அளவு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ராகி மாவு சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ஒரு 3/4 கப் அளவு ராகி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு வந்து நல்லா பைண்டிங் கொடுக்கும், அதுக்காக கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஜல்லடையில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கட்டி இல்லாமல் நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு கட்டி இல்லாமல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து நம்மளுக்கு கேக் வந்து நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சிறு சிறு கட்டிகள் இருந்தால் எடுத்து வச்சுருங்க. அதை இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பக்குவத்தில் இருக்கணும், கேக்கு பக்குவத்தில் இருக்கணும். இதில் வந்து நீங்கள் வந்து சாக்லேட் சிப்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து நட்ஸு, வால்நட்டு, முந்திரி பருப்பு எதுனாலும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்து அதில் வந்து பட்டர் பேப்பரை வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து இந்த மாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏற்கனவே வந்து இந்த மாதிரி குக்கரை வந்து உள்ள ஸ்டாண்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காற்று போகாத அளவுக்கு அந்த ஓட்டையில் வந்து ஏதாவது வச்சு அடைச்சிக்கோங்க. இப்போ இந்த சூடான குக்கரில் வந்து நம்ம வச்சுருக்க கேக்கை வந்து தூக்கி உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து இது வந்து நல்லா பேக்காகி வரட்டும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வேண்டாம், நார்மலான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து கரியாமல் வரும். இப்போ சுவையான ராகி ப்ரௌனி தயார். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.